வணக்கம். நான் உங்கள் போன்ஜிபரன். சமீபத்தில் இயக்குனர் அமீருக்கும் இயக்குனர் ரஞ்சித்துக்கும் ஒரு சின்ன கருத்து மோதல் ஏற்பட்டது. அது சம்பந்தமா தான் இப்ப பேசப்படும். பூமியில இருந்து நிலாவை பாக்குறப்ப நிலா அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு அழகானது. நம்ம காதலிய பாத்தீங்கன்னா நிலவுக்கு ஒப்பிட்டு அவ்வளவு கவிதைகள், நிலவோட அழகை வர்ணிக்கிறதுக்கு எண்ணற்ற கவிதைகள் இருக்கு. ஆனா அந்த நிலால போய் இறங்கி பாத்தீங்கன்னா தான் தெரியும், நிலால பூமியை விட கூர்மையான பாறைகள் அதிகம், பூமியை விட வெப்பம் ஒரு பக்கம் அதிகம், குளிர் ஒரு பக்கம் அதிகம். இதையெல்லாம் தாண்டி நிலாவுக்கு சுய வெளிச்சம் கிடையாது, இரவல் வெளிச்சம். சூரியனின் வெளிச்சத்தை வாங்கி இரவலை நமக்கு கொடுக்குது. இந்த இரவல் வெளிச்சத்தை இந்த மக்கள் நம்ம எப்படி புகழ்ந்து பேசுறோமோ அதே போலத்தான் இன்று இருக்கக்கூடிய இரவல் அறிவாளிகளை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு எமோஷனலா பின்னாடி போய்கிட்டே இருக்கு. இதைத்தான் ரஞ்சித் மிக அழகா உடச்சி நார் நாரா கிழிச்சுட்டாருன்னு நம்ம சொல்லலாம். ரஞ்சித் சொன்னது 100% உண்மை. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில பார்த்துட்டு கீழே அதுக்கு கமெண்ட் போட்டு போவாங்க, உள்ள என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இது அனுபவ ரீதியா நானே நிறைய பார்த்துருக்கேன். ரெண்டாவது, ஒரு புக்கோட கவரை வச்சு அந்த புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு இவங்களா ஒரு ஐடென்டிபிகேஷன். ஏன்னா அவ்வளவு அறிவாற்றல் நிறைந்தவர்கள். அந்த மாதிரி சமூகமா தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஸோ இந்த சமூகத்துல ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னா ஜாதிகள் ஒழிக்கப்படணும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆனா தமிழ் தேசியவாதிகளோட கோட்பாடே ஜாதியில தான் அடங்கியிருக்கு, ஜாதியில தான் அடங்கியிருக்கு. என்னன்னா ஜாதி வச்சுதான் தமிழனே பிரிக்கிறாங்க. ஏன் விஜயகாந்தும் வைகோவும் தமிழன் இல்லாம போயிட்டாங்கன்னா ஜாதி தான். அந்த ஜாதி அடிப்படையில அவங்க தமிழன் இல்லை. சரி, ஓகே, அவங்க தாய்மொழி வீட்டுக்குள்ள வேற பேசுறாங்க, அதனால நான் ஏத்துக்க மாட்டேன், ஆச்சு பூச்சு நீங்க என்னன்னாலும் பேசுங்க. அவங்க பிறந்து வளர்ந்தது இந்த மண்ணுக்காக, வாழ்ந்து இந்த மண்ணுக்காகவே தியாகம் பண்ணவங்க தான். சரி, அந்த தியாகங்கள் கூட நீங்க ஏத்துக்கல, விட்டுருங்க. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்த ஒருத்தவங்க அங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டு அங்க பிறந்து வளர்ற குழந்தைகள் தமிழே தெரியாம வளர்ந்துருச்சு அப்படின்னா அது தமிழனானா தமிழன் தானா? தமிழ் தெரியாதவர்கள் தமிழன், தமிழ் மொழியில் பேசி தமிழுக்காக வாழ்பவர்கள் தமிழர்கள் அல்ல. அப்ப எதன் அடிப்படையில் இவங்களோட சித்தாந்தம் இருக்கு? தமிழ் தேசிய சித்தாந்தம் ஜாதி அடிப்படையில். ஜாதி ஒழிஞ்சிட்டா தமிழ் தேசியம் இருக்குமா? செத்து போயிடும். அதனால நாங்க ஜாதியெல்லாம் ஒழிக்க மாட்டோம். அதை மறந்து, எப்படி மறந்து இவங்க ஒண்ணு கூடுவாங்களாம். மறந்து எப்படியா தமிழனா ஒண்ணு கூடுவீங்க? ஒரு ஸ்கூல்ல நம்ம போய் சேர்க்கிறப்ப அந்த ஜாதி பேரை நம்ம போட வேண்டியது இருக்கு. அந்த ஜாதி பேர் போட மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம யாருமே முன்னெடுக்க முடியல. ஏன்னா ஜாதி பேர் போடலைன்னா ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டான். இது அனுபவ ரீதியான உண்மை. இதுக்கு விளக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க போய் ஸ்கூல்லே கேட்டு பாருங்க. ஜாதி பேர் இல்லைன்னா ஸ்கூல்லே சேர்த்துக்க மாட்டான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால்ங்கிற பாடல்களை படிக்க கூட இன்னைக்கு ஜாதி தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல இருக்கோம். இங்க ஜாதிகள் இல்லை, ஜாதிகளை மறந்து விட்டோம், நாம் தமிழர்கள் அப்படிங்கிறது ஏமாற்று வேலை தான், சத்தியமான ஏமாற்று வேலை. அதை மேடையில உடைச்சு பேசினாரு இயக்குனர் ரஞ்சித். மனிதனை மனிதனாய் பாருங்கிறாரு. இன்னைக்கு தேவை தலைவர்கள்ல, தலைவனை தேடாதீங்க, இவன் வந்தா நல்லா இருக்குமா, அவன் வந்தா நல்லா இருக்குமா. இன்னைக்கு தேவை சித்தாந்தம் அப்படிங்கிறது மிக அருமையா சொன்னாரு. ரெண்டாவது, இன்னொரு விஷயமும் புரிய வச்சாரு. பார்ப்பனன் அப்படிங்கிற வார்த்தை அது ஒரு ஜாதி குறிப்பிட்ட விஷயம் இல்லை. பார்ப்பனம்ங்கிறது ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறத இந்த அளவுக்கு தெளிவா வேற யாரும் பேசல. இங்க எல்லாருமே ஒரு ஜாதி அடிப்படையில தான் அதை பேசுறாங்களே தவிர பார்ப்பனம் அப்படிங்கிறது சித்தாந்தம். எனக்குள்ளேயும் அந்த பார்ப்பனம் இருக்கு, உங்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத உடைச்சு பேசினாரு. மனிதனை மனிதனாக பார்க்க தவறுவதுதான் பார்ப்பனம். மனிதனை மனிதனாக பார் என்று கூறுவதுதான் பெரியாரிசம். ஆனா இன்னைக்கு பெரியாரிசத்துல எப்படி போயிட்டோம்? ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் எதிர்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட மதத்து, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், இதை மட்டும் எதிர்க்கிறதா பெரியாரிசம் ஆயிப்போச்சு. பெரியாரோட கொள்கை நமக்கு என்ன புரிஞ்சிருக்கும், புரிதல் இருக்கு இல்லை? கடவுளை நீ கும்பிடு, கும்பிடாம போ, அதை பத்தி கவலை இல்லை. பெரியார் நெத்தில திருநீர் வச்சப்பே அதை ஏத்துக்கிட்டாருல, அது அவனோட நம்பிக்கை, அதை குலைக்கல அவர் அடுத்தவர்களோட நம்பிக்கையை என்னைக்குமே குறைத்தது கிடையாது. மனிதனை மனிதனாய் பார் அப்படிங்கிறதா. மனிதனை மனிதனாய் பார்ப்பதற்கு தடையாக இருப்பது இந்த கடவுள் என்பதால் அந்த கடவுளை தூக்கி போடுன்னு சொன்னார். வேற எதுவுமே கிடையாது.
இந்த சித்தாந்தத்தை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கோம்? கிடையாது. மகாகவி பாரதியார் இதே சித்தாந்தம் தான் பேசினார். இதே சித்தாந்தம் தான் பேசினார். அவர் பண்ணாத புரட்சியா அவர் காலத்துல? ஆனா அவரை நம்ம என்ன சொல்றீங்க நீங்க? தமிழ் தேசியவாதிகள். அவர் தமிழன் இல்லை. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பாரதி என்ற ஒரு கவிஞன் இன்று தமிழ் கவி உலகத்துல அவன் ஒரு மைல்கல். அவன் இல்லைன்னா அந்த கவிதை உலகமே நாசமா போயிருக்கும். பக்தி பாடல்கள் பாடிட்டு இருந்த இடத்துல ஒரு புரட்சி கவியா உருவானவன். அவன தமிழன் இல்லை. ஆனா பாரதிதாசன் உங்களுக்கு தமிழன். பாரதியை ஏற்றுக்கொண்டு பாரதிக்கு தாசனாய் வாழ்ந்த பாரதிதாசன் தமிழன் ஆயிட்டார். அதனாலதான் மேடையில பாருங்க பாரதிதாசன்கிற பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க. கனக சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். இப்படி பேசக்கூடிய இந்த தமிழ் தேசியவாதிகள் எப்படி ஜாதியை ஒழிப்பார்கள்? ஜாதி இருக்கணுங்கிறதா தமிழ் தேசியவாதிகளோட கோட்பாடு. ரஞ்சித் பேசியது 100% உண்மை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இன்று இந்த இந்தியால பார்ப்பனம் இருக்கு. அந்த சித்தாந்தத்துலதான் இந்த சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு. இதை இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. நான் எல்லா மனிதனையும் சமமா பாக்குறேன், என் ஃப்ரெண்டெல்லாம் நான் ஜாதி பார்க்காம வீட்டுக்குள்ள கூட்டு போனேன்னு சொல்ற நீங்க உங்க வீட்டு வாசல்ல சாக்கடை அந்த தள்ளுறவங்களையும் இவங்களையும் சக மனிதனா நீங்க பாத்துருக்கீங்களா? மனசாட்சியத்தை சொல்லுங்க. நீங்க அதை நான் எல்லா ஜாதியும் கூட்டு போனேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கனாலே ஜாதி மனசுல உங்களுக்கு இருக்கு. நான் உயர்ந்தவன் ஆனா தாழ்ந்தவனை நான் கூட்டு போனேன் பத்தியா அப்படிங்கிற அந்த பார்ப்பன சித்தாந்தத்தின் அடிப்படையில இருக்கிறனாலதான் அந்த வார்த்தை வருது. நீங்க அவனை மனிதனா பார்த்திருந்தா நான் அவனெல்லாம் கூட்டு போனேன் பத்தியா, அவன் ஜாதி குத்தியை கட்டிட்டான் பத்தியா, இப்படிலாம் வார்த்தைகள் வராது. மனிதனை மனிதனாய் பாருங்க. இன்னைக்கு தேவை தலைவர்கள் இல்ல, சித்தாந்தம் தான். அது என்ன சித்தாந்தம்னா மனிதனை மனிதனாய் பாரு, மனிதம் வளர்ப்போம். அதுதான் இன்று தேவையான சித்தாந்தம். இதை ஒவ்வொருத்தவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இதே விஷயத்தை தான் கமலஹாசன் சொன்னாரு. ஜாதிங்கிறது கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தை எல்லாரும் பேசிட்டு இருக்கோமே, அதை எப்போ ஒழிக்க போறீங்கன்னு கேட்டாரு. அப்ப கமலஹாசனை யார் ஜாதி வெறியன்னு பேசல, ஆனா ரஞ்சித்தை பேசுறாங்க. எனக்கு புரியல. அப்ப இது என்ன சமூகம்? சமூகத்துல நீதி ஈவனா இருக்கா இல்லைங்கிறதா உண்மை. உங்களை சுய பரிசோதனை செய்யுங்கள். உங்களுக்குள் பார்ப்பனம் அப்படிங்கிற சித்தாந்தம் வேறு ஊன்றி இருப்பது தெரியும். அதை விட்டு வெளியே வாங்க. மனிதனை மனிதனாய் பாருங்கள். ரஞ்சித், உங்களோட துணிச்சலான இந்த பேச்சுக்கு தலைவணங்குற. புதிய சித்தாந்தம் கண்டிப்பா வரும். விழிப்போம், மனிதனை மனிதனாய் பார்ப்போம், ஜாதிகள் ஒளியட்டும். நன்றி.